கிளினிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மாசம் 2 முறை நம்ம கிளினிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தென் தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை வந்து எங்கேயுமே ஒரு பெரிய லெவல்ல நடக்கல. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமே எதுவும் நடக்குது, பட் ரெகுலரா நடக்கிறது இல்லை. இப்ப அதனால இந்த தென் தமிழ்நாட்டு மக்கள், அதாவது பார்த்தோம்னா ஒரு 25,000 பேர் வருஷத்துக்கு இந்த கல்லீரல் நோய், கல்லீரல் சுருக்கம் ப்ராப்பர் அந்த ஆக்சஸ் இல்லை. அதாவது இந்த அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்ப அந்த மாதிரி நம்ம உங்க டோர் ஸ்டெப்ஸுக்கே இந்த ஹை லிவர் கேர் வரணும் அப்படிங்கறதுனால நானும் டாக்டர் அருணும் முடிஞ்சு இது ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். மாசம் 2 முறை இங்க கிளினிக் பண்ணிட்டு இருக்கேன். மீதி இருக்கிற இதுல டாக்டர் அருண் வந்து அவருடைய 2 ஹாஸ்பிட்டல்ல இந்த ட்ரீட்மெண்ட், கல்லீரல் சுருக்கம் உள்ள ட்ரீட்மெண்ட் பல வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மட்டும் சொல்றேன், இப்ப இந்த கல்லீரல் பாதிப்பு 3 முக்கியமான காரணங்கள்னால வருது. மது அருந்துதல், அதுதான் ரொம்ப காமனா நம்ம நாட்டுல இருக்கிறது. 2வது ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர்ங்கிறது நம்ம நிறைய பேர் யாருக்கு ஸ்கேன் பார்த்தாலும் இப்ப வந்து ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது ரொம்ப அடிக்கடி வந்து வருது. ஸோ அது வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது, ரொம்ப அதிகமா போகும்போது கல்லீரல் சுருக்கத்துக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருது. இது தவிர வைரஸ் கிருமிகள் இருக்குது, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி அப்படின்னு சொல்றோம். இந்த வைரஸ் கிருமிகள், இந்த 3 முக்கியமான காரணங்கள் தான் இந்த லிவர் பாதிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இந்த லிவர் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல பாதிக்கும் போது நம்ம மருந்துகள் கொடுத்து அதை சரி பண்ண முடியும். வெறும் ஃபேட்டி லிவர் கிரேட் 1ல இருக்குது, அதாவது கிருமி இப்பதான் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம வந்து மெடிசின்ஸ்ல வந்து அதை வந்து சரி பண்ண முடியும். பட் அதே இது லிவர் சுருங்கி அந்த லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு போகுது, வயிறுல வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ளூயிட் நிறைய அக்குமுலேட் ஆகும், அசைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஜாண்டிஸ், மஞ்சக்காமலை ரொம்ப ஹெவியா போயிடும், 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் அந்த மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல போகும்போது மருந்துகள் மட்டும் அவங்களுக்கு வந்து பத்தாது. ஸோ அப்படி அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போறப்ப அவங்களோட வாழ்க்கை அதுக்கப்புறம் லைஃப் டைம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 1 இயர் அந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப் ஸ்பேனே இருக்கும். ஸோ முன்னாடி இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, ஓகே அவங்களோட விதி அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு ஒரு 1 இயர் அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து இறந்துருவாங்க. இதுதான் முன்னாடி இருந்த. இப்போ இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. அதுதான் சார் வந்து 2வது உயிர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து 1 இயர் தான் அப்படிங்கிற இருக்கிறது வந்து என்ன ஆகுது, அவங்க இன்னும் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டோட்டலா ஒரு மாற்றங்கள் வந்து வருது இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட். போறது என்னன்னா, ஒரு கல்லீரல் நோய், கல்லீரல் சுருக்கம், அதோட அறிகுறிகள் என்ன, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அதோட ரிசல்ட்ஸ் என்ன அதுன்னு பார்க்க போறோம். கல்லீரல் சுருக்கத்தின் அறிகுறிகள் ரத்த வாந்தி, வயிற்றில் நீர் கோக்குறது, கார்ல நீர் கோக்குறது, மஞ்சக்காமல, உடம்பு அழற்சி அதிகமாகுது, யூரின் இன்ஃபெக்ஷன், உடம்புல அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுது, ரத்தம் உறையாம போறது, இதெல்லாம் அறிகுறிகள் கல்லீரல் சுருக்கத்துல. காரணம்னு அப்படின்னு பார்த்தோம்னா மது அருந்துதல், வைரஸ் கிருமிகள், ஆட்டோ இம்யூன் லிவர் டிசீஸ், கொழுப்பு சத்து சார்ந்த லிவர் டிசீஸ், இதுதான் காரணம். இந்த கல்லீரல் சுருக்கம், இந்த நோய்கள் அறிகுறிகள் அதிகமா போறப்ப நம்ம கல்லீரல் சிறப்பு மருத்துவரை அணுகி நம்ம உடம்ப செக் பண்ணி ஏர்லியர் ஸ்டேஜஸ் ஏபிசி அப்படிங்கிற ஸ்டேஜ்ல ஏபியில் நம்ம மருந்து மாத்திரையிலையும், அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ்ல கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாதான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியுங்கிற நிலைமையில அவங்களுக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். இந்த லில்லி மிஷன் மருத்துவமனையும் எம்ஜிஎம்மும் சேர்ந்து 3 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இந்த கிளினிக்கை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப 48 வயசு இந்த ஊருக்காரர் 2.5 வருஷம் ஆச்சு. அவங்க மனைவி அவருக்கு கல்லீரல் கொடுத்தாங்க. தமிழக முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்துல பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 35 பேர் தென் தமிழ்நாடு மதுரையில இருந்து இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை பண்ணிட்டு இன்னைக்கு நல்லா இருக்காங்க. இந்த கல்லீரல் தொந்தரவு வந்து இருக்கும்போது ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லயே சிறப்பு மருத்துவர் அணுகி அவங்க உடம்ப பார்த்துக்கிட்டு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் பண்ணா இது ரொம்ப நல்லா ஆகும்னு நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். கல்லீரல் தானத்தினால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அவங்க கொடுக்கக்கூடிய கல்லீரல் 6 வாரத்திலேயே திரும்பி பழைய சைஸ்க்கு குரோ ஆயிடும். பண வசதி இல்லாதவங்களுக்கு முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டத்துல நம்ம பண உதவி செய்யலாம். கல்லீரல் நோய் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம மருத்துவத்துல நம்ம வந்து சரி பண்ண முடியும். அதே இது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல கல்லீரல் ப்ராப்ளம் இருக்குது,
ஸ்டைல் சி சிரோசிஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல வந்து கல்லீரல் ப்ராப்ளம் ஆகுது, அவங்களுக்கு ரத்த வாந்தி வர ஆரம்பிக்குது, அன்கான்சியஸா போறாங்க, அல்லது வயிறுல நீர் ரொம்ப அதிகமா சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த கல்லீரல் டிரான்ஸ்பிளான்ட் பண்றது ரொம்ப தேவையாகுது. ஏன் பண்ணணும் அப்படின்னா, அப்படி பண்ணாம விடுறப்ப அவங்களோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாகுது. ஈவன் 6 மாசம் தான் இருப்பாங்க அல்லது 1 இயர் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து அவங்க வந்து வந்துடுறாங்க. ஸோ அதனால தான் அதுக்கு மாற்றா தான் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து நமக்கு வந்து ஒரு இருக்குது. ஸோ இதை ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். இப்போ முன்னாடி வந்து லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் வந்து 1 இயர் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அதிகமாகுது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ அதனால அட்வான்ஸ்டு லிவர் டிசீஸ் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்து அவங்களுக்கு இதற்கான என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத அவங்களை கைட் பண்ணி அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் டாக்டர் ஏசி அருண், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அண்ட் ஹெப்படாலஜிஸ்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பிசிஷியன்.